ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். விவேக் செத்து இது எப்படி தான் இருக்குது, சிவாஜி செத்துட்டாரா அந்த மாதிரி இருக்கு. கடைசி வரைக்கும் நீ எதுவுமே வாங்காமல் கூட்டிகிட்டு போகிறீங்களே. இந்த கடையில் நிறைய டன் ஃபார் த டே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து January 13 போகி லீவ் இருந்தும் என்னால் இந்த ஷிஃப்ட்னால ஊருக்கு போக முடியல. சரி, இங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மூவி போயிட்டு அப்படியே எங்கேயாச்சும் வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், மாலுக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ்வளோதான் நாங்கள் பார்க்க போயிட்டு. மேடம் எல்லா வீடியோலையும் ஹாய் ஹலோ தான் அப்படியே பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் குடிச்சிட்டே வராளா. ஓ மேம், சோலோவாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ಅಲ್ಲೊಬ್ಬ ಜಿಮ್ ಇಟ್ಟಿದ್ದೆ ನಾನು. ಓಕೆ, ಇವಾಗ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ದಿಲ್ಲ, ಇನ್ನು ಮೇಲೆ ಬಂದಿರ್ತಾರೆ ಅಂತ. 3:45 படம் மணி பண்ணாமல் 3:35 நாங்கள் போகலாம். ಕೊಟ್ಟ ಹಣಕ್ಕೆ ವರ್ತ್ ಅನ್ಸಿಲ್ಲ. ಗಜ ಅಲ್ಲ, ಮದ ಗಜ ರಾಜ. மத கஜ 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 இல்லை, நம்ம தான் இருக்கோம். ஆமாம், நல்லா இருக்கான். ஆனால் மூவி நல்லா. ಹಂಗೆ 3 பேர், ಹಿಂಗೆ 2 பேர். ಹೆಚ್ಚಿಲ್ಲೆಸ್ಸಿ ಜೊತೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. ಮತ್ತೆ ಯಾರು ಜೊತೆ ಹೋಗಿರೋದು? ಕಾಮಿಡಿ ಆಕ್ಟರ್ ಯಾರು ಅನ್ಸುತ್ತಲ್ಲ, விவேக் செத்து இது எப்படி தான் இருக்குது, சிவாஜி செத்துட்டாரா அந்த மாதிரி இருக்கு. விவேக் செத்து பல வருஷம் ஆச்சு. தானே இதெல்லாம் என்ன மூஞ்சி எடுக்காதீங்க. ஹலோ, இப்படி தான் இருக்குது எல்லாருக்கும். அப்படி லவ்வர்ஸ் வர வேண்டிய தேட்டர் நம்ம வந்திருக்கோம். ஆளே இல்லாத தேட்டர் உங்களுக்காக வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஓஜி, ஒரு விண்டேஜ் விஷால் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் கரெக்டாக இன்டர்வல் விட்டாங்க. ரஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா? நீங்கள் சொல்லுங்கள், படம் ஓகேயா? வாய் வலிக்குது சிரிச்சு சிரிச்சு. ஓகே, இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் குட்டியாக இருக்கலாம், படம் ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா இருக்கா? வாவ், அல்ட்ரா எஃபெக்ட்ஸ். போமா போட்டான் இல்லை. telling my client they would like to advertise an experiment with movies. எவ்வளோ கடை இருக்குது, இவ்வளோ கடையில் என்ன சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களே, எனக்கு புரியலையே. படம் முடிச்சுட்டு ஆக்சுவலி நாங்கள் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்லான்னு இருந்தோம். பட் படமே ரொம்ப லாங்காக போனால இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக தேடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒன்று ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இன்னொன்று என்னன்றது பார்க்கலாம். வெஜ் மேடம் வந்து இன்றைக்கி வெஜ் சாப்பிடுவாங்க, அவங்கலாம் பியூர் நான்வெஜ். பல கடைக்கு போய் பல கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து வெஜ்ஜு, அன்றைக்கி மட்டும் வெஜ்ஜில் இருந்தா. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கன் சம்திங் காம்போ வச்சுருந்தாங்க. அதில் வந்து சிக்கன் மட்டும் வந்து கொடுங்க, நூடுல்ஸை வந்து வெஜ்ஜாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு என் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கேமராவில் என் ஃபேஸ் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னு தெரில. ஜோ, நாங்கள் இன்றைக்கி பல காம்பினேஷனில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீஸ் பாவ் பாஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரெக்ரெட் பண்ணோம். ஆனால் ஏன்னா அதில் வந்து சீஸும் நல்லா இல்லை, பாவும் நல்லா இல்லை, அந்த பாஜியும் நல்லா இல்லை. அதுக்கு ஒரு சாஸ் வேறு கொடுத்துருந்தான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும் போது தான் நெக்ஸ்ட்டு அந்த நூடுல்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணல. சிக்கன் கொடுங்க, வெஜ் நூடுல்ஸ் கொடுங்கன்னு. அதை கடைசியில் ஒரே கப்பில் போட்டு கொடுத்துட்டானுங்க. இதுக்கு நாங்கள் வந்து சிக்கனே ஆர்டர் பண்ணியிருப்போமே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வந்து சிக்கன் அந்த கிரேவியில் படாமல் மேலே இருக்க நூடுல்ஸை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு இருந்தோம்.
இது என்னடா எங்களுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி. இது ரஞ்சுக்கு வந்து சோதனை. ரஞ்சு என்ன பண்ண முடியும்? வெஜ்ஜு தெரியுது பாரு, க்ரீனா. நான்வெஜ் ஒன்றும் தெரியலை. அவங்க ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದು ಸುಮ್ಮನೆ ಕರೆದೇ ಇಲ್ಲ ನಮ್ಮ ನೋಡಿ ಶೂಟಿಗೆ ಬಿಸಿ ಆರೋಗಿದ್ರು. நெக்ஸ்ட்டு டோமினோஸ். என்ன இனாக்ரேட் பண்ணுங்க. யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுக்கலையே. இருக்கும், கீழே இருக்கா? நான் பார்க்கல. இருக்குமே, இந்த இருக்கு. ஆனால் கொடுக்காம எப்படி டாமினோஸ் கொடுப்பான்? மழை சாரல் மாதிரி தூருங்க ரஞ்சு. செக்கு செக்கு பெஸ்ட் பார்ட். அப்படியா? ஆனால் இது போய் 30 rupees சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்காக இருக்குது. இது இன்னும் ஓப்பனாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் இதுக்குள்ளேயே ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப ஹெவி ஆகிடும். ஓ, நான் பிளெயின் சொல்லலையோ, நான் அதை பிளெயின்னு நினச்சேன். போதுமா மலை சாரல்? என்ன சொன்ன? செக்கு 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 சிம். மலை சாரல். வடிவேல் ஊத்தாப்பம் ஸ்டோரி வேணாம். எடுத்துட்டு ஒரிஜினல் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கெச்சப் போட்டுக்கலாம். காமிங்க அப்படியே எடுத்து. வரல. ஓகே ஓகே, பொறுமை பொறுமை. எடுங்க. ஏதாவது ஒரு சைடு எடுங்க. என்ன நம்மளுக்கு மட்டும் சீஸ் இல்லை? எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்லன்னா எப்படி? நாங்கள் ஆல்ரெடி இந்த பாஸ்கின் ராபின்ஸ் பார்த்தப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருந்தோம். ஏன்னா 3 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா இந்த கோல்டுக்கு அவ்வளோதான். அதனால சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இதில் நாங்கள் பல கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ப்ரௌனி பிளாஸ்ட் சம்திங் ஒரு ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து லோட்டஸ் பிஸ்காஃபி இருக்குன்னு நினச்சேன். பட் என் கூட அது யாருமே அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் இந்த ப்ரௌனி பிளாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணி அதை வந்து ஒரு சியர்ஸ் போடலான்னு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு போராட்டம். ஆனால் நிஜமாலே ஐஸ்கிரீம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தினாலும் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுல் சேல் 60% ஆஃபர். போகிறீங்களா? ஷாப்பிங் போகிறீங்களா? இதுதானே, சும்மா போகலாம், சும்மா ஷாப்பிங். கடைசி வரைக்கும் நீ எதுவுமே வாங்காமல் கூட்டிகிட்டு போகிறீங்களே. இந்த கடையில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் எதுவுமே எடுக்கலை. எப்போ? நாளைக்கா? டைம் ஆயிடுச்சா? இது லைட்டில் பாரு நான் எப்படி இருக்கேன்னு பளிச்சுன்னு இருக்கேன். நான் போட்ட ஃபவுண்டேஷன் இன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாய் சொல்ல ஹாய் சொல்லலாம் ரஞ்சு வந்துடுவா. இல்லை ரஞ்சு? ஆமாம். ஏய் எங்கே 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 போயிட்டேன்? பாய் காய்ஸ். பாய். இங்கே எல்லாம் தூங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்படியே பேசிட்டு அப்புறம் வாய்ஸ் போட்டுருக்குதா? நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு எனக்கே தெரில. ப்ளூபெரி மூன். நான் ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு நினச்சேன். இன்னுமே பண்ணல ரஞ்சு. அவ்வளோதான், நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நாளே ரொம்ப சூப்பராக போச்சு. பூஜா மட்டும் இல்லை, பூஜா இருந்தால் இன்னும் எங்களுக்கு ஜாலியாக போயிருக்கோம். அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ராசாலி எஃபெக்டில் விண்ட் ஆன் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டேன். நான் என் ரூமுக்கு போயிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஐஷு டேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.